திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி விடுதிக்குள் புகுந்து 9 பேர் கொண்ட கும்பல் கஞ்சா போதையில் மாணவர்களை தாக்கி திருட்டில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் தீனதயாளன். வணக்கம் தீனதயாளன். திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார்? போலீசார் மேற்கொண்டு வரும் விசாரணை என்ன? விவரம். தீனதயாளன், தற்போது திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார்? போலீசார் மேற்கொண்டு வரும் விசாரணை என்ன? விவரம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்துள்ள இருங்கலூர் பகுதியில தனியார் கல்லூரி, அதாவது தனியார் கல்லூரி செயல்பட்டு வருது. இதுல பாத்தீங்கன்னா அந்த தனியார் கல்லூரியில 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கும் விடுதியில தங்கி பயின்று வராங்க. இந்நிலையில நேற்று இரவு திடீரென 3 இருசக்கர வாகனத்தில் 9 நபர்கள் மர்ம நபர்கள் அந்த கல்லூரியினுடைய விடுதியில, மாணவர்கள் தங்கியிருக்கும் விடுதியில உள்ளார பூந்து சரமாரியாக தாக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாணவர்களை தாக்கப்பட்டு அந்த மாணவர்கள் வைத்திருந்த கணினி மற்றும் 12 செல்போனு, செயின் உள்ளிட்ட பொருட்களை மர்ம நபர்கள் மாணவர்கள்ட்ட பறிச்சுட்டு மாணவர்களை சரமாரியா தாக்கிட்டு போயிருக்கிறாங்க. இந்த சம்பவம் ஆதிசங்கரா கல்லூரியில மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் குறித்து சமயபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தின் பேர்ல சமயபுரம் போலீசார் சம்பவ இடத்துக்கு போறாங்க. அந்த கல்லூரியில சிசிடிவி கேமரா இல்லைன்ற விஷயமும் தெரிய வருது. அந்த கல்லூரி வளாகத்தை சுத்தி பார்த்துட்டு பின்னர் அந்த சாலையில இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்யறாங்க. அதுலதான் 3 இருசக்கர வாகனத்துல 9 நபர்கள் வந்ததும் தெரிய வந்திருக்கு. இது முதற்கட்ட விசாரணை தான். மேலும் இந்த நபர்கள் எந்தெந்த பகுதியில இது போல பழிபறி சம்பவங்கள்ல ஈடுபடுறாங்களா, இல்ல இந்த கல்லூரியை மட்டுமே கல்லூரி மாணவர்களை மட்டுமே குறிவைத்து தாக்கக்கூடிய சம்பவமானது இந்த பகுதியில் அடிக்கடி அரங்கேறி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இதுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் தரப்புல தெரிவிக்கிறாங்க, சமூக ஆர்வலர்களும் தெரிவிக்கிறாங்க. இந்த பாலிடெக்னிக் கல்லூரியில மாணவர்களுக்கு பாதுகாப்புன்றத கல்லூரி நிர்வாகம் உறுதி செய்யணும்னு அந்த கல்லூரி மாணவர்கள் தெரிவித்து வராங்க. விவரங்களுக்கு நன்றி தீனதயாளன்.